ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராண்டான ஒரு அழகான நம்ம ஃபுல்லாகவே மோல்டு எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் கையிலேயே செஞ்ச ஒரு ஜுவல்லரியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மண்ணை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா 2 சைடு கிராக் இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இல்லை ஏர் பபிள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லா சைடு ஈவனாக இருக்க மாதிரி ஒரே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும். அதுக்காக தான் நீங்கள் வேணால் இந்த ஸ்லாப் இந்த சைடில் ஸ்கேல் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே திக்காக அப்படியே தேய்ச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது பெரிய கப்போ ஒரு மூடி மாதிரி ஏதாவது வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரது நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மண் பிசையும் போது ஆயில் அப்ளை பண்ணிங்கனாக்கா அது கிராக் விடும். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது மட்டும் ஆயில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி பீஸை என்ன பண்ணிக்கோங்கன்னா, இது மண் கொஞ்சம் காஞ்சிருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஈஸியாக டிசைன் பண்ண வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த பென்னோட ரீஃபில்ஸு, அப்புறம் இந்த டிப் பென்சிலோட மூடி அந்த மாதிரி இருக்கிறத வச்சு அதை மட்டும் வச்சு தான் நான் இந்த மாதிரி ரவுண்ட் போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஜூஸ் பாட்டிலோட மூடி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மேலே வச்சு உங்களுக்கு ரவுண்ட் டிசைன் வேணுமா இல்லை வேறு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதை விட பெரிய சைஸ் ரவுண்டு போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் சின்ன சின்ன டிசைன்ஸ் நான் போட்டுக்கிறேன். இது பெரிய பீஸாக நீங்கள் பெரிய பீஸ்க்கு இந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை குட்டி பீஸ்க்கு இதே டிசைன் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ பாருங்கள், இது போட்டதுக்கப்புறம் மேலே பீஸில் இதே மாதிரி மேலே ஒரு பீஸ் செஞ்சுட்டு அந்த பீஸில் நான் சைடில் இந்த மாதிரி ஒரு யூ பின் பெண்ட் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐ பின்னை கட் பண்ணி இந்த மாதிரி யூ பின் பெண்டு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் செஞ்சுட்டேன். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்சாலே அதே மாதிரி 2 பீஸ் செஞ்சுருக்கேன். அந்த 2 பீஸில் ஒரு பீஸில் இந்த மாதிரி கட்டுக்கம்பி நல்லா நீளமாக இருக்க கட்டுக்கம்பி கொடுத்துட்டு ஒரு பீஸ் பெருசாகவும் இன்னொரு பீஸ் சிறுசாகவும் இருக்கணும். இங்கே பாருங்கள், அதே டிசைன் தான் 2த்துலேயும் போட்டிருக்கேன். சைஸ் மட்டும்தான் வேறு. இதை அப்படியே டேரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கேப் வரும். உங்களுக்கு கேப் வராமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லாலிபாப் பீட் மட்டும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஹேங்கிங் பீட் ஃபுல்லாக வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது குக்கி கட்டர் மாதிரியோ இல்லை என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு, அதை வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சைஸு. நான் ஓரளவுக்கு லாங் செயின் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் சின்னதாக வேணாலும் இதை விட கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுலேயும் அந்த மாதிரி ஒரு ஹாஃப் ரவுண்டு ஒரு 3/4 வாசிக்கு மேலே சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம பெண்டன்ட்டுக்கு எப்படி பண்ணமோ அதே டிசைன் தான். இப்போ இதில் சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதை பேக் சைடு திருப்பிட்டு அதே கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்டு. இந்த மாதிரி நான் வச்சிருக்க மாதிரி ஏதாவது ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒன்றும் இல்லை, ஒரு ரீஃபில் பேக் சைடு மட்டும் லைட்டாக இந்த கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இந்த மாதிரி இலை ஷேப் மாதிரி வருது. நீங்கள் வேணால் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேப்பரோடு அப்படியே தூக்கிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஊசி வச்சு ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா எந்த பிசுருமே இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். நான் செய்யவே காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அவ்வளோ லென்த்துக்கு இந்த மாதிரி சைட் பீட் செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இயரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சேம் அந்த சைட் டிசைன் போட்ட அதே டிசைன் தான். அந்த மாதிரியே உங்களுக்கு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ப்ளைனாக தெரிஞ்சுன்னா இதுக்கு மேலே வேறு டிசைன்ஸ் கூட நான் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கன்னா இதில் சின்னதாக சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு மயில் தொகை டிசைன் வர மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஐப்பின் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஐப்பின் அப்படியே நல்லா சென்டராக வச்சு லைட்டாக பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்டன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கடைசியில் இந்த ஐபினை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லாலிபாப் பீட் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 செஞ்சுக்கோங்க. நான் 1 செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொன்று இதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் ஜிமிக்கி வேணுமோ அந்த சைஸில் ஜிமிக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மண் எல்லாத்தையும் உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு நைஃப் வச்சு சைடாக அப்படியே கட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஜிமிக்கி வரும். அதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஏதாவது கிராக்ஸ் எல்லாம் ஏதாவது எடுத்துச்சுன்னா லைட்டாக தனி தொட்டு ஸ்மூத் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு ஈவனாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் கீழேயும் வச்சு வேணா இன்னொரு தடவை ஜிமிக்கி மோல்டில் வச்சுனாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஷேப் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இந்த சின்ன இந்த டிசைன்ஸ் அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிற அதே டிசைன் தான். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் வச்சோ இல்லை நீங்கள் உங்ககிட்ட நார்மலாக இந்த சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இந்த டிசைனுக்கு நான் கரெக்டாக வரும். உள்ளே இருக்க மண்ணை மட்டும் அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் லைட்டாகவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு
ஜிமிக்கி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வந்து உள்ளே எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது ஜிமிக்கி ரொம்பவே லைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து லைட்டாக ஒரு தடவை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு தூக்கி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்ட் சைஸில் இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் பொசிஷன் மாற்றி குத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படியே 2 ஜிமிக்கும் செஞ்சு முடிச்சிருங்க. நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இயரிங்ஸோட நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து செட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இனி வந்து பேக் பண்ணிட்டு வந்துடலாம். பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த பேக் பண்ண வீடியோ வந்து முன்னாடியே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பேக் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ரெட் ஃபயரிங் மெத்தடில் நான் ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ரெட் ஃபயரிங் மெத்தட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மளுக்கு வந்து அப்படியே இந்த ஒரு செங்கல் மாதிரி வந்து சவுண்டெல்லாம் கேட்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். மேலே ஒரு கோட்டிங் அடிச்சுக்கிறேன். நீங்கள் வேணால் வேறு கலரில் செய்கிறீங்கனாலும் வேறு கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பிளாக்கே அடிச்சிட்டேன். பிளாக் ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா நாம் என்ன பண்ணலாம்னா கோல்டு கலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டு கலரில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த டிசைன்ஸ்க்கு மட்டும் வந்து லைட்டாக சின்னதாக வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. சென்டரில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கோல்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுதோ அங்கங்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த கார்னரில் குட்டி குட்டியாக கோல்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கோல்டு வந்து லாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். எல்லா டிசைனும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் கொடுத்தீங்கனாலும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கோல்டு அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் நான் கரெக்டாக அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கோல்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், சில்வர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து இந்த மாதிரி கோல்டு சில்வர் ரெண்டுமே காம்பினேஷன் பண்ணி அடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். அது வந்து நம்ம ஐடியா தான். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக இந்த ரவுண்ட் டிசைன்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில்வர் பெயிண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இப்போ வந்து சில்வர் பெயிண்ட் ஃபுல்லாக கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கையில் லைட்டாக தொட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ப்ரஷ்ல அடிச்சிங்கன்னா அந்த சின்ன கேப்ஸ்குள்ளெல்லாம் போயிடும். அப்புறம் நம்மளுக்கு டிசைன் பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடில் அந்த டிசைன்லலாம் படாமல் ஃபுல்லாக வந்துட்டு சில்வர் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு வேளை சில்வர் பண்ணல அப்படின்னா கோல்டு வந்து இதே மாதிரி கொடுங்க. கோல்டு இதே மாதிரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு திக்னஸாக வந்து சில்வர் கோட்டிங் தேவையோ அந்தளவுக்கு திக்காக கொடுத்துக்கோங்க. இயரிங்ஸ்க்கு அப்புறம் வந்து சைடில் போகிற பீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சில்வர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பேக் சைடு வந்து லைட்டாக கொடுத்தாலே போதும். நம்ம பேக் சைடுக்கு வந்து பெருசாக வந்துட்டு சில்வர் கலர் கொடுக்கணும் அப்படின்னாலாம் எந்த அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக கொடுத்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து கலர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரெட் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து வேறு கலர் பிடிச்சிருக்கு, பிங்க்கு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். நான் ரெட் கலர் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சில சாரீ கலெக்ஷன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து கலர் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஜுவல்லரி கிடைக்காது. நீங்கள் அந்த கலர் காம்பினேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பர்பிள் வித்து க்ரீனு அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தாங்க, எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபுல்லாக வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் வேறு என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சின்ன கேப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக அழகாக வரும். இல்லாட்டி வந்து அது ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் ஆகிடுச்சுன்னா பார்க்க அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால கடைசியில் பெயிண்டிங் பண்ணும்போது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கொடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் இருக்கிறதுக்கும் வந்து குட்டி குட்டியாக கோல்டன் கலர் டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த கோல்டும் சில்வரும் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு கலராக தெரியும். நம்ம சில்வர் மட்டும்னா ஓகே சில்வர் மட்டும் அப்படின்னு தெரியும், கோல்டுனா கோல்டு மட்டும் தெரியும். இந்த மாதிரி கோல்டு சில்வர் ரெண்டுமே காம்பினேஷன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகும். நீங்கள் அது வந்து குர்த்திஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சாரீக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு நீங்கள் போட்டிங்கனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பெண்டன்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கோல்டன் கலர் வந்து லைட்டாக கொடுத்துருந்ததில் இப்போ வந்து இதே மாதிரி வந்து நம்ம இந்த சைடில் போடுறோம் இல்லையா பீட்ஸ், இதுக்கு வந்து சும்மா இதே மாதிரி கையில் தொட்டுட்டு அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக இருந்தாலே போதும். நம்ம நல்லா ரொம்ப டார்க்காக கொடுக்கணும் அப்படிலாம் எந்த அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் வந்து சென்டரில் மட்டும் கோல்டு கொடுத்துக்கிறேன். சில்வர் அடிச்சிட்டோம் நம்ம எல்லாத்துக்குமே. இப்போ வந்து நம்ம இந்த சென்டர் ரவுண்டுக்கு மட்டும் கோல்டு கொடுத்துட்டு இப்போ இந்த சைடில் வந்து ரெட் கொடுத்துக்கலாம். இந்த நம்ம எப்படி அந்த ஃப்ளவர் மாதிரி கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அப்படியே வந்து ரெட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சென்டர்லேயே வந்து ஒரு ரெட் டாட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஜுவல்லரி பண்ணும்போது ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 10 பீஸாக தேவை அப்படின்னா ஒரு 15 பீஸாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது உடைய சான்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜுவல்லரி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கீர் ஒயர் எடுத்துக்கோங்க. கீர் ஒயரை வந்து உங்களுக்கு தேவையான லென்த் எடுத்துகிட்டு அதை இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி கீர் லாக்குள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
நல்லா டைட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக கோர்க்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இவ்வளோ கோர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஆனால் அதே வந்துட்டு இந்த மாதிரி கோர்க்கும்போது வந்து நீங்கள் வேணால் சென்டரில் ஒரு பீட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஜுவல்லரி வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு கோர்த்துக்கலாம். இந்த இந்த பேட்டர்னில் வந்துட்டு கோர்த்துக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு வேணும்னா உல்டாவாக கூட அப்படியே வந்து மாற்றி கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஃபுல்லாக 2 சைடு கோர்த்துட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜுவல்லரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட ஜுவல்லரிஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.